இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கப்படுற ரெசிபி ஆம்லெட். 2 ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அமெரிக்கன் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எல்லா சைடில் இருக்க முட்டையை சென்டர் கொண்டு வரணும். இந்த மாதிரி பண்ணுறப்போ கடைசியாக வர ஆம்லெட்டோட டெக்ஸ்சர் நல்லா வரும். மீடியம் ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் முட்டையோட ஒரு சைடில் சீஸ் ஆட் பண்ணிக்கணும். எந்த சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் செடார் சீஸை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முட்டையை அப்படியே ரோல் பண்ணிக்கணும். பேனோட ஹீட்டில் அப்படியே 30 செகண்ட்ஸ் வைக்கணும். செகண்ட்ஸ் கழித்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்ஸ்க்கு உப்பு, மல்லி இலை, கொஞ்சோண்டு மிளகுத்தூள் காரத்துக்கு இதெல்லாம் சேர்த்து சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் ஸ்டைல் ஆம்லெட். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் நறுக்குன வெங்காயம், இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நறுக்குன கேரட், கொஞ்சம் நறுக்குன முட்டைக்கோஸ், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கணும். இந்த ரெடியான சாலடை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். மூணு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸில் 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஷேப் கொண்டு வரணும். நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் சாலடை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். டூ மினிட்ஸ் கழிச்சு இந்த எக்கை அப்படியே ரோல் பண்ணிக்கணும். ஆம்லேட்டோட அவுட்டர் லேயர் கலர் மாறினதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சம் உப்பு, மல்லி இலை, மிளகுத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சாஸோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.